டைரக்டா வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஜனனி ஆஸ் அ ஹோல் கேரக்டரா தான் தெரியும். அப்போ வந்து நீங்க சூப்பரா பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, உங்களால நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்து அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. தே ஆர் ஷவரிங் மீ சோ மச் ஆஃப் லவ். அடுத்ததா அப்படியே சக்திக்கு வந்தோம்னா, அவர் இப்ப அண்ணியன்னு சொல்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல. ரெமோவா மாறுறாரு. திடீர்னு பார்த்தா அம்பியா இருக்காரு. யாருங்க நீங்க? நீங்க யாரு? உங்க கேரக்டர் என்ன? யார் சைடு தான் நீங்க நிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் சக்தி பிடிக்கும்? லைக் ஜனனியா பார்க்குறப்ப. ஜனனியா பாக்குறப்போ அஃப்கோர்ஸ் எனக்கு ரெமோ உங்க பாஷையில ரெமோயா எனக்கு சப்போர்ட் பண்ற சக்தியை தான் எனக்கு பிடிக்கும் ஜனனியா. பட் ஆனா மக்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த கொஸ்டின் கேட்கும் போது தானே ஆஸ் அ சீரியல் இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுதுன்னு கேட்க வைக்கிறாருனாலே அது ஒரு டைரக்டருக்கு ஒரு சக்சஸ் தானே. ஏன் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியாவே கேட்கறாங்கனாலே அது ஒரு டைரக்டருக்கு சக்சஸ் தான். ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்றாரு இல்லையா. 4 பிரதர்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருந்தா கரெக்டா இருக்காது. அந்த ஒரு ஒரு கேரக்டர் இட் இஸ் நாட் ஹிஸ் ரியல் கேரக்டர், இட் இஸ் ஜஸ்ட் ஆஸ் சக்தி. சக்தி இந்த மாதிரி ஒரு சினாரியோல இப்படி ரியாக்ட் பண்றாரு, சக்தி இந்த மாதிரி ஒரு சினாரியோல இப்படி ரியாக்ட் பண்றாரு, இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு ஆடியன்ஸ் கேட்டாலே இட்ஸ் அ சக்சஸ் ஃபார் தி டைரக்டர். அது அது அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி பீப்புள் சேஞ்ச், அதை தான் அவர் காட்டுறாரு. கரெக்டா? ஏன் இப்ப சக்தி இப்படி மாறிட்டோம்னா நம்ம மனுஷங்க மாற மாட்டோமா?